ஹை ஃபோக்ஸ், இனி ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு பிளான் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹியூமன் கைண்டு நமக்கு ஆரம்பிக்கிறது இப்போ உருவானது மனுஷன் எப்போ உருவானா அப்படின்ற கேள்விக்கு பதில் 3 லட்சம் வருடங்கள் முன்னாடி அப்படின்ற மாதிரிலாம் ஹிஸ்ட்ரிஸ் சொல்லுது. அப்போது அந்த 3 லட்சமாக மியூட்டேஷன் நடந்து ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ற ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷனில் ஆரம்பித்தோன்னா, ஒரு ஒரு குளத்தில் ஒரு மான் போகுதுன்னா அதை வேட்டையாடுறதுக்காக 2 முதலைகள் போனால் அதில் ஸ்ட்ராங்கான ஒரு முதலை அதை வேட்டையாடி முதல்ல சாப்பிடுது. அப்போ அது சாப்பிடும்போது அடுத்த முதலைக்கு அது கொடுக்கணுமேனு அதுக்கு தோணலை. அதே மாதிரி அதுக்கு கிடைக்காம போன அந்த முதலையும் ஐயோ அவன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கானே அப்படின்னு வருத்தப்படுறோமோ அது செய்யலை. ஸோ இதுதான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது தனக்கு வேண்டியது மாத்திரம் அது தானே சாப்பிட்டு வாழ்கிற ஒரு விஷயமாக தான் நம்மளுடைய காலங்காலமாக அனிமல் இன்ஸ்டிங்க்டாக தான் எல்லா உயிரினங்களும் படைக்கப்பட்டு போயிட்டு இருந்தது. அது மனிதம் அப்படின்ற மனிதம் அல்ல ஹியூமன் இன்ஸ்டிங்க்டாக மாற ஆரம்பித்தது ஒரு கடந்த ஒரு 10,000 வருடங்களாக தான். எப்போ மனிதன் குழுவாக வாழ ஆரம்பித்தானோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வந்துச்சோ அப்போ தான் இது மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மாற ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம உடம்பில் செயல்படக்கூடிய சில ஹார்மோன்ஸோடைய மாற்றத்தினால அது நடக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு 5 ஹார்மோனை மெயினாக ஒரு ஹியூமன் சைக்காலஜியில் சொல்கிறோம். ஒன்று என்டார்ஃபின், 2வது டோப்பமைன், 3வது செரட்டோனின், 4வது ஆக்சிடோசின் அண்ட் 5வது கார்டிசால். இந்த 5ம் நம்மளுடைய மூளையை எப்படி செயல்படுத்துது, அதை மாடர்ன் லைஃப்பில் அந்த 5க்கும் நமக்கு என்னென்ன இது பண்ண போகுது அப்படின்றத தான் நம்ம அடுத்தது சீரீஸில் பார்ப்போம். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்ச் ஒரு மனிதனை நம்மளுடைய அனிமல் இன்ஸ்டிங்க்ட்லேருந்து ஹியூமன் இன்ஸ்டிங்க்டாக ஒரு அடுத்த பரிமாணம் தேவர்களாக மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த ரெக்கார்டிங்குடைய நோக்கம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் மனிதத்திலேருந்து தேவனாக மாறக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் அன் இன்னர் பீஸ். தேங்க்யூ ஆல்.